தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. முன்னாடி வித்யா இவ போனவள இன்னும் காணோம். அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம போய் வேணா பார்த்துட்டு வந்துருவோமா? வேண்டாண்டி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி வித்யா. ஆமா, அனுவை பாத்தியா? எங்கேயுமே காணோம் அவளை. இல்லை நீ, நான் பார்க்கவே இல்லை. அண்ணே கூப்பிட்டான்னு சொல்லி போனாங்க, ஆனால் இன்னும் வரவே இல்லை. என்னது ரகுவா? ரகு இன்னவரை எங்க கூட தானே இருந்தான், அவன் எப்போ கூப்பிட்டான்? என்ன சொல்றீங்கக்கா? ஒரு ஆள் வந்து சீனியர் தான் கூப்பிட்டாருன்னு சொல்லி கூப்பிட்டு போனாரு. வித்யா வித்யா, ராதா என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுதுகிட்டு வர? மாமா எங்க? லூசு, ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. நான் மாமாவை இப்பவே பார்க்கணும். இவன் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிட்டான்னு நினைக்கிறேன்டி. வித்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மாமா எங்கன்னு மட்டும் சொல்லு. ஆமா, அனுவை எங்கராதா? அது அது வந்துக்கா, அது நீ என்னமோ இருக்கிறத பார்த்தா ஓ மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கே. சரி விடு. ரகு காலேஜ் கிரவுண்ட்ல தான் இருந்தா. போய் என்னன்னு பாரு. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அண்ணி என்ன சொல்றீங்க? என்ன பிரச்சனையா இருக்கும்? அத உன் அத்தை பொண்ணுகிட்டயே கேளு, அவ சொல்லுவா. என்னடி இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? அப்ப அன்னிக்கு என்னாச்சு? அதாண்டி ஒன்றும் தெரியல, வா போய் பார்க்கலாம். டேய் மச்சான், அந்த காலேஜே ஐஸை பத்தி தாண்டா பேசிக்கிட்டு இருக்கு. டெய்லி அருவியா அறுத்துக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு சூப்பரா பாடிட்டாடா. ஆமாண்டா மச்சான். ஆமா, என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஆமா, என்ன 2 பேர் மட்டும் வரீங்க? அனு எங்க? என்னடி நம்ம இவர்கிட்ட கேட்கலான்னு வந்தா நம்ம கிட்ட அனு எங்கன்னு கேக்குறாங்க. அதாண்டி மாதிரி எனக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு 2 பேருக்கும்? திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க. ஆமா, அனு எங்க? டேய் ரகு, விளையாடாதடா. ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை, விளையாண்டுக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் பேசாம இரு ஐஸ், காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காத. டேய் லூசு, நீ தானடா அனுவை வர சொன்ன, அதனாலதான் நான் உன்கிட்ட கேட்கலான்னு இங்க வந்தேன். என்ன சொல்ற? நான் சொல்லவே இல்லையே. அண்ணா, ஸ்டேஜ் கிட்ட நீ தான் வர சொன்னேன்னு ஒரு ஆள் வந்து அண்ணிய கூட்டு போனாரு. நான் தான் அவளை பார்க்கவே இல்லையே. டேய் என்னடா சொல்ற? டேய் மச்சான், கிளாஸ்க்குள்ள தாண்டா எங்கேயாவது இருப்பா, வாங்க போய் பார்க்கலாம். ஆமா, நான் வா போய் பார்க்கலாம். என்னடா மச்சான், அனுவை இங்கேயும் காணோம். அனு 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 ஏ ஐசு, நீ வேற எங்கேயாவது அனுவை பாத்தியா? ஏண்டா லூசு பையலே, நான் காணான்னு தானடா உங்ககிட்ட வந்து கேட்டேன். இவளுக்கு வாய் மட்டும் குறைய மாட்டேங்குது. எங்கடி பொண்டாட்டி போன? டேய் மச்சான் வாடா, வெளியில போய் கூட பார்க்கலாம். அப்போ அனு இங்கே இல்லையா? பேசாம மேம் கிட்டயாவது சொல்லிடுவோம், வாங்கடா. ஏ ஐசு, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா தான் இரேன். டேய் மச்சான், எங்கடா போயிருப்பா அவ? டேய் வாடா, வெளியிலயாவது போய் பார்க்கலாம். சரி ஐசு. டேய் ரகு, அண்ணி எங்க? சீனியர், நீங்க ஸ்டேஜ் கிட்ட இருக்கிறதா தான் அவர் கூட்டு போனாரு. ஒருவேளை அங்க இங்க இருப்பாளோ? டேய் மச்சான் வாடா, அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். நீ இவங்க கூட நில்லு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ரகு, காலேஜில் அவ எங்கேயுமே இல்லடா ரகு. நீ அழாத ஐசு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏ பொண்டாட்டி, எங்கடி இருக்க? அனு எங்கடி போன பொண்டாட்டி? வேமா வந்துருடி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அனு. மாமா. ராதா, உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ ஃபர்ஸ்ட் போ. மாமா, நீங்களாவது நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க ப்ளீஸ். ஆமா, நீ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கா? ஆமா, அனுவ என்னன்னு சொல்லுறாதா? அந்த கௌதம் இருக்கான்ல, அவன் தான் ஆளை வச்சு தூக்கிட்டு போனான். என்ன சொல்ற? உண்மையாவா? நீ சொல்றது உண்மையா இல்ல? ஐயோ மாமா, நான் உண்மையதான் சொல்றேன். நான் வந்து தடுத்தேன், அவன் என்னை தள்ளி விட்டுட்டு அனுவை தூக்கிட்டு போயிட்டான். அப்பனா நீ இதை சொல்லத்தான் ரகுவை தேடிக்கிட்டே இருந்தியா? ஆமாக்கா. டேய் ரகு, எப்படியாவது அனுவை கூட்டிட்டு வந்துடுடா. இந்த கௌதம மாமா, அனுவை அவன் எங்க கூட்டிட்டு போனானே தெரியாத, எப்படி போய் கண்டுபிடிப்பீங்க? அத நான் பாத்துக்கிறேன். நீயும் வித்தியாவும் வீட்டுக்கு போங்க, சரியா? அம்மாட்ட போய் எதுவும் சொல்ல வேண்டாம். சரி மாமா. எப்படியாவது அனுவை கூட்டிட்டு வந்துடுடா. ஐசு, நீயும் கிளம்பி வீட்டுக்கு போ. ஆன்டி கிட்ட எதுவும் சொல்லாத, சரியா? அந்த கௌதம நான் பாத்துக்கிறேன்.
என்னம்மா ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுமா. அதுக்கு ஏன்டி மூஞ்சி எப்படி வச்சுட்டு சொல்ற? ஆமா, எங்க நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க, ராகுவும் அனுவையும் காணா? அம்மா அது வந்து அண்ணி. வித்தியா சும்மா இரு, மாமா சொன்னதை கேட்கலையா நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, மாமாவும் அனுவும் பின்னாடியே வந்துருவாங்க. ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா. அனு இவ வேற போனை எடுக்க மாட்டாளே. ஹலோ ஸ்டெல்லா. என்னடி ஆச்சு ஐசு, ஏன் அழுகுற? அந்த கௌதம் இருக்கான்ல, அவன் அணுவை தூக்கிட்டு போயிட்டான்டி. என்னடி சொல்ற? ஆமாண்டி ஸ்டெல்லா, இன்னைக்கு காலேஜ் ஃபுல்லா அணுவை காணோம், தேடிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அந்த ராதா வந்து தாண்டி சொன்னா. இப்ப அணு எங்கடி இருக்கா? அதாண்டி ஸ்டெல்லா தெரியல, ரகு தேடி போயிருக்கான். நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடி, ரகு கண்டிப்பா அணுவை கூட்டிட்டு வந்துருவான். இல்லடி ஸ்டெல்லா, அணு எங்கேயுமே இல்லடி. அம்மாக்கும் அப்பாக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதாண்டி. ஐசு நான் தான் சொல்றேன்ல, அணுக்கு எதுவும் ஆகாது சரியா? ரகு கண்டிப்பா அவனை கூட்டிட்டு வந்துருவான். சரிடி. ச்சே, இந்த கௌதம் ஏன் இப்படி பண்றான்? பாவம் அந்த பொண்ணு. நம்ம ரகுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். இந்த கௌதம. டேய், நீங்க 2 பேரும் இங்கே இருங்கடா சரியா? சரி. டேய் உருண்டை, பசிக்குதுன்னு சொல்லி வெளியே போய் சாப்பிட போறேன்னு போன, அவ்வளோதான் பார்த்துக்கோ. டேய் பேசாம போடா. ஓயாம பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த பொண்ணை உசுப்பி எந்திரிச்சு உட்கார வச்சிருவேன், பார்த்துக்கோ. டேய் உருண்டை, இங்க வாயே. எதுக்கு வந்தா தலையில 2 கொட்டு கொட்டுறதுக்கா? போடா பேசாம. டேய் அந்த ரகு இங்க வந்துட்டா என்னடா பண்றது? இது ஒன்றும் என் வீடு இல்லடா, என் கசினோட வீடு சரியா? இங்க யாரும் வர முடியாது. அப்ப அவன் வந்துட்டா? அவன் தான் என் கூட இருக்கானே, அப்புறம் எப்படிடா இங்க வர முடியும்? எந்த பிரச்சனையும் இல்ல, அவ இங்கே இருக்கட்டும் சரியா? இந்த அணு எனக்கு மட்டும்தான்டா, அந்த ரகு கூட இங்க வர முடியாதுடா. என் செல்லம் எனக்கு மட்டும்தான். போதும் போதும், இந்த பக்கம் கொஞ்சம் வர்றது எதுக்கு? டேய் அங்க இருந்து தூக்கிட்டுலாம் வந்திருக்கோம், பசிக்குதுடா. போடா. தொலைச்சு ஒன்ன பாத்துக்கோ உருண்டை. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் இவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான் சரியா? மவனே, அவளை எஸ்கேப் ஆக விட்டீங்க அப்புறம் இருக்குடா உங்களுக்கு. டேய் இவன் எதுலயோ நம்மள சிக்க வைக்க போறியாண்டா. ஆமாண்டா. அப்படியே நம்மள சொன்னாலும் நம்ம இந்த கௌதம மாட்டி விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிருவோம். இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குடா.